சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லோரோட பிள்ளைகளும் ரொம்ப நல்லா நிறைஞ்சுக்கு வரணும். ஐயாவை தினமும் நல்லா 108 தடவை வேண்டிக்கோங்க. ஐயன் உங்கள் பக்கத்திலே இருப்பார். இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் சத்குரு ஐயா பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டே இருக்கேன். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பிஸ்னஸ் பண்ணுறாரு தமிழ்ச்செல்வன் ஆர்ஆர் பிரியாணி. உங்களுக்கே தெரியும். அவர் ஒவ்வொரு வீடியோவில் பேட்டி கொடுக்குறாரு. சத்குரு ஐயாவை போய் பார்க்க போயிருக்காரு ஆர்ஆர் பிரியாணி அண்ணன் தமிழ்ச்செல்வன். அப்போ பக்கத்தில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நீ சாப்பாடு வாங்கி கொடு சொல்லியிருக்கும்போது, ஐயா உங்களுக்கு சாப்பாடு இது வாங்கிட்டு வா, எனக்கு வேண்டாம்னா எல்லாருக்கும் சாப்பாடு ஆகிட்டு கொடு சொல்லியிருக்காரு. அப்போ பக்கத்தில் ஒரு 50 சாப்பாடு வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அப்படியே ஐயனை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார். ஐயன் உயிரோடு இருக்கும்போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடையும் ஐயனை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. வரும்போதெல்லாம் சாப்பாடு எல்லாமே வாங்கி தர சொல்லுவார். டீ காப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து ஐயன் ஜீவ சமாதி ஆகிட்டார். ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் கணக்கம்பட்டிக்கு வந்தாலும் சரி, இல்லை அவருடைய ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஐயாவோட ஃபோட்டோ தான் ஃப்ரீயாக ஃபோட்டோவாக இருக்கும். ஆர்ஆர் பிரியாணி கடை. இந்த கடை ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயன் அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடு, உன்னோட பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ மறைந்த விஜயகாந்த் அண்ணாச்சி இறந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜயகாந்த் அண்ணாச்சி இறந்துருக்கும்போது அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வந்திருந்தாங்களாம். இந்த 5 லட்சம் பேருக்கும் ஆர்ஆர் பிரியாணி கடையிலேருந்து சாப்பாடு, ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மனப்பான்மை யாருக்கும் வராது. அப்போ அவருடைய பிஸ்னஸ்க்கு எல்லாமே ஐயன் சொல்லி கொடுத்த ட்ரிக்கில் தான் ஆர்ஆர் பிரியாணி கடை ஓனரு இன்னும் ஃபாலோ பண்ணுறாரு. பிஸ்னஸ் இன்னும் நல்லா இருக்குது. அவர் தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பிரான்ச் இருக்குது பார்த்தீங்கல்ல. அது ஐயன் அன்னைக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தான். எல்லாருக்கும் ஒரு சாப்பாடை வாங்கி கொடு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ சாப்பாடு வாங்கி கொடுத்தோடனே இவரோட பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இன்னும் நிறைய அன்னதானம் பண்ணுறாரு. பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இன்றைக்கி டாப் ரேஞ்சில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஸ்டாராக இருக்கிறார். சினிமா நடிகர்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலும் ஆர்ஆர் பிரியாணினாலே அவங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஸ்டார். பிரியாணி இதுலேயும் நம்பர் 1 ஸ்டார், அன்னதானம் பண்ணுறதுலேயும் நம்பர் 1 ஸ்டார். இந்த ஸ்டார் ஆகினதுக்கு காரணம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் தான். எங்கள் ஐயனோட இந்த ஸ்டார் தான் முக்கிய காரணம். முடிந்த அளவுக்கு அன்னதானம் எல்லாருக்கும் பண்ணுங்க. அதே மாதிரி ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.